காங்கிரஸ் யோக்கியம்லாம் நான் சொல்ல வரல, ரெண்டும் திருட்டு கோஷ்டிகள் தான். இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ கமிஷன் வருது, இப்போ மோடி ஆட்சியில் ஒரு கமிஷன் வருதுங்க, அவங்க என்ன செய்வாங்க, கையில் வைக்க மாட்டாங்க. அந்த கமிஷனை இவங்க அதானி அம்பானி கிம்பானிட்டு கொடுத்துருவாங்க. இவங்க பிசினஸில் போட்டு உருட்டுவாங்க. உருட்டிட்டு இப்போ எம்பி எலெக்ஷன் வருது, 534 தொகுதிக்கும் பணம் போடணும். மோடியோ அவரோ கையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க, நட்டாஜியோ கையிலேருந்து கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க, அந்தந்த தொகுதிக்கு இவ்வளோ கொடுத்துருங்க. திமுகவுக்கு எத்தனையோ கோடி எலக்ட்ரல் பாண்டு வந்திருக்கு, திமுகவுக்கும் அதிகம் வந்திருக்கு, பிஜேபிக்கு அதிகமாக வந்திருக்கு, காங்கிரஸுக்கும் வந்திருக்கு. ஆனால் இதை நிறுத்தினதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு வரல, இனியும் வராது. எங்களுக்கும் வேண்டாம், அவங்க வேண்டாம். நீங்கள் இல்லீகலாக செஞ்சுட்டு போங்க. வணக்கம். எலக்ட்ரோரல் பாண்ட் ரத்திற்கு பின் பல்வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்திருக்கிறது. எந்த விதமான ரிலீஃப்? ஆளும் கட்சிகளுக்கு போகக்கூடிய அனைத்து டொனேஷனுமே, இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா சின்ன சின்ன கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வழியில டொனேஷன் வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வந்ததற்கு பின் ஆளும் கட்சிகளுக்கு மட்டுமே அந்த டொனேஷன் போகும்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் 2017ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த டொனேஷன் வர வர கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் வரை பல்வேறு ஆளும் கட்சிகளுக்கு போய் சேர்ந்தது. இதில் நீங்க பார்த்தீர்கள்னா 72% வெறும் பிஜேபிக்கு மட்டுமே, மீதம் இருக்கக்கூடிய 28% அனைத்து ஆளும் கட்சிகளுக்கு. அதில் காங்கிரஸ் இருக்கிறது, டிஎம்கே இருக்கிறது, ஏடிஎம்கேவும் இருந்தது, ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, டிஎம்சி இருக்கிறது, இது போன்ற கட்சிகள். அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் இவர்களுடைய நிலை என்ன? இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் தலைவரான காட்ஃப்ரே நோபல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிறிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் டொனேஷன் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பல்வேறு ரீஜனல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு இந்த முடிவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்துகிட்டு இருந்துச்சிங்கன்னா ஒரு கட்சிக்கும் ஒன்றும் வராது. ஒருத்தர் டொனேஷன் கொடுக்காங்கன்னா, இன்னைக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அதான் சொன்னார், டொனேஷன் எதுக்காக கொடுப்பாங்க? இன்னைக்கு ஒரு 500 கோடி தாரேன், நாளைக்கு எனக்கு அந்த ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் வேணும், அந்த இல்லீகலாக அதை செய்யணும். இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இது சின்ன கட்சிக்கு எவன் தருவான்? சொத்தை வித்து, தாலியை வித்து, நகையை வித்து, வீடு வாசலை வித்து தான் கட்சி நடத்தணும். சின்ன கட்சிக்கு அதுதான். ஒருத்தர் ₹1 தர மாட்டாங்க. நீங்க நான் ஒருத்தர் இப்போ எம்பி தொகுதி நிக்க, தூத்துக்குடியே நிக்கணும் வைங்க, திமுக சார்பு நின்னா எல்லாரும் கூப்பிட்டு தருவான் டொனேஷன். ஏன்னா நாளைக்கு தந்துட்டு எனக்கு அந்த வேலையை முடிச்சு தங்கம்பாங்க. ரைட், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ அதிமுக எதிர்கட்சி, அவங்களுக்கு குறைய தான் தருவாங்க, ஏன்னா ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு தான் செலவிப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் 5 வருஷம் எம்பி தொகுதி இருக்கு, எம்பி ஃபண்டு கிடைக்கும், என்னதான் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதாவது ஒன்று செய்வாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அப்படிங்கும்போது சின்ன சின்ன கட்சிக்கு ஒரு காலமும் ஒரு நாளும் ₹100 கூட நிதி வந்த சரித்திரம் கிடையாது. பவர்ல இருக்கும் போது தான், போஸ்ட்ல இருக்கும் போது தான் ஃபண்ட் ரைஸ் ஆகும். இப்போ இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அழகா பேசினார். இது அவங்க ஒரு கிஃப்டை கொடுக்காங்க, கிஃப்டை கொடுத்துட்டு அதானி அம்பானி கும்பானி சம்பானி எல்லாரும் பெனிஃபிட் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்ப நாட்டை நடத்த யாரு? அதானி கிட்ட கப்பலை கொடு, ரயில்வே ஸ்டேஷனை இவன்ட்ட கொடு, அதை அவன்கிட்ட கொடு, எனக்கு வாங்கியாச்சு. இன்னொன்று, இதைத்தான் காங்கிரஸும் செஞ்சாங்க. காங்கிரஸ் யோக்கியம்லாம் நான் சொல்ல வரல, ரெண்டும் திருட்டு கோஷ்டிகள் தான். சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, இது என்ன செய்றாங்கன்னா, இந்த பிக் பஸார், அப்புறம் ரிலையன்ஸ் மால், இவங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ கமிஷன் வருது, இப்போ மோடி ஆட்சியில் ஒரு கமிஷன் வருதுங்க, அவங்க என்ன செய்வாங்க, கையில் வைக்க மாட்டாங்க. அந்த கமிஷனை இவங்க அதானி அம்பானி கிம்பானிட்டு கொடுத்துருவாங்க. இவங்க பிசினஸ்ல போட்டு உருட்டுவாங்க. உருட்டிட்டு இப்போ எம்பி எலெக்ஷன் வருது, 534 தொகுதிக்கும் பணம் போடணும். மோடியோ அவரோ கையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க, நட்டாஜியோ கையிலேருந்து கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க, அந்தந்த தொகுதிக்கு இவ்வளோ கொடுத்துருங்க. இவங்களும் ஒயிட் மணியாக தான் வரும், இவங்களை வழியில் பிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க கோடி கோடியாக டிரான்சாக்ஷன் வித் ரெக்கார்டிக்கல் டிரான்சாக்ஷன், அதில் இவங்க லீகலாகவே தூக்கி கொண்டு கொடுப்பாங்க. இதுதான் காங்கிரஸும் செஞ்சிச்சு, அதை தான் பிஜேபியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு என்ன செய்வாங்க, அதிமுகவுக்கு இங்கே உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஃபண்டு கொடுப்பாங்க. ராம்கோ சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட், அந்த இதுன்னு எல்லாம் பெரிய பெரிய இதுக்கு. அப்புறம் கார் கம்பெனிக்கு இடம் கொடுப்பாங்க, உடனே அவங்க கொண்டு கொடுப்பான். இப்படி ஃபண்டு வெளியே ஃபண்டு. இப்போ நீங்கள் திமுகவுக்கு எத்தனையோ கோடி எலக்ட்ரோரல் பாண்டு வந்திருக்கு, திமுகவுக்கும் அதிகம் வந்திருக்கு, பிஜேபிக்கு அதிகமாக வந்திருக்கு, காங்கிரஸுக்கும் வந்திருக்கு.
ஆனா இதை நிறுத்தினதுல நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு வரல, இனியும் வராது, எங்களுக்கும் வேண்டாம், அவங்க வேண்டாம், நீங்க இல்லீகலா செஞ்சுட்டு போங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு காரியம். இந்த யாரு அவரு பேரன் அந்த ஜட்ஜிக்கு ஜஸ்டிஸ் அவருக்கு பெரிய ஆள் உயர மாலை போட்டு அவரை கௌரவப்படுத்தணும். உண்மை இப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்த காலத்துல இருக்காங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போ இப்படிப்பட்ட அதே போல நம்ம தமிழ்நாட்டில் ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜு, அப்புறம் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், இவங்கெல்லாம் பாருங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியில உள்ள மந்திரியே கூலி சாப்பிட வச்சிருக்காங்க. புழல்ல இருக்காரு அவர். செந்தில் பாலாஜி செய்த அக்கிரமத்துக்கு ஜெயிலுக்குள்ள போனாரு. இவங்க என்ன பண்ணாங்க? இலாக்கா இல்லாத மந்திரின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கிட்ட பெயில் போட்டு கேன்சல். உடனே இப்ப என்ன பண்ணாங்க? அவரை பெயில விட்டு மந்திரி பதவி விட்டு நீக்கிட்டு இப்போ ஒரு பெயில் அப்ளை பண்ணாங்க. பண்ணதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாள் நேற்று பண்ணும்போது இவர் நாங்க இப்ப மந்திரியே கிடையாது, எங்கிட்ட பவர் கிடையாது, நாங்க சாட்சி எல்லாம் கலைக்கலாம் மாட்டோம், எங்களுக்கு பெயில் தாங்கன்னு கேட்டாங்க. ஜட்ஜி திஸ் கேஸ் இஸ் டிஸ்மிஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ இப்பவும் பெயில் கிடைக்கல. அதே போல பொன்முடி, அவர் சீனியர் கட்சியில பெரிய ஆளு, அமைச்சர், ரூலிங் பார்ட்டில அமைச்சர். யாரு? ஜஸ்டிஸ் அனந்த வெங்கடேஷ் ஐயா தூக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே இவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் பார்த்தாரு, அங்க ஒன்றும் பருப்பு வேகலை. இப்போ அரெஸ்ட் பண்ணாம ஏதோ ஒரு செஞ்சு வச்சிருக்காங்க. பட் இப்போ சட்டமன்றம் நடந்துச்சு, எம்எல்ஏவே அவர் இல்லை, அவர் சீட்டே தூக்கியாச்சு, அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. இப்ப இன்னும் KKSSR ஏதோ 2-3 கேஸ் நடந்துட்டு இருக்கு. யாரு? அனந்த வெங்கடேஷ் பெஞ்சில் விடமாட்டாங்கன்னு ஒரு 10-9 மந்திரி அடுத்த எம்எல்ஏக்குள்ள டிஸ்மிஸ் ஆகி ஜெயிலுக்கு போயிருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நீதிபதிகளும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்ம கை தட்டணும். இப்படி தட்டினோட என்ன சொல்லுவாங்க? என்ன சங்கிங்க, ஏங்க ஒருத்தர் நியாயம் செஞ்சாலும் சங்கியாங்க. இப்ப மோடி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா தான் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணிருக்காங்க. அப்ப அது நம்ம சங்கியா? மோடிக்கு தான் ஆளுங்கட்சி அந்த எலக்ட்ரல் பாண்டை ரத்து பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு ஜட்ஜி, நம்ம கை தட்டினா சங்கியா? பட் இதை வந்து இன்னொரு இதில் நீங்க பார்க்கணும். காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை இன்னைக்கு ஐடி ரெய்ட் போட்டு சீல் வச்சிருக்காங்க. நேற்று தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லாபம் அடைந்தது பிஜேபி. சின்ன சின்ன கட்சிகள் 28% பணம் வந்து இந்த அனைத்து கட்சிகளுக்குமே போகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது எல்லாருக்குமே. இப்போ வரக்கூடிய தேர்தலில் அதிக பணம் வச்சிருக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஆமா, இப்போ காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை முடக்கிட்டீங்க. இது போன்று வரக்கூடிய டொனேஷன் நீங்க முடக்கிட்டீங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்துல இந்த சட்டம் இதுல வந்து ஹோல்ட் போட்டது வரக்கூடிய ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட், அதை வச்சு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பும் கையை விட்டு போகுது. இன்னைக்கு காலகட்டத்தில் நீதிபதி வந்து இதுக்கு மேல நீங்க செலவு பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. கேளுங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணணும்னு சொல்லல. ரைட், நீங்க 6000 கொடுக்குறீங்க, 10000 கொடுக்குறீங்க. ஒரு பூத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபருக்கு ஒரு நாளைக்கு 10000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே உங்கள் போன்ற ஒரு சின்ன கட்சி வச்சிருக்கவங்களுக்கு சாத்தியமாகுமா? உங்களால அந்த 10000? ஒரு காரியம் எனக்கு மெமரிக்கு வருது, அது நிறைய பேர் மறந்துட்டாங்க. மோடி வந்து பதவி ஏற்ற உடனே நடுராத்திரி டிமானிட்டைசேஷன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி ஒரு இதை போட்டார். இது எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? இதுல பெரிய அரசியல் டிராமா இருக்கு. காங்கிரஸ் வந்து 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து செழிப்பா பணம் வச்சிருந்தாங்க. இவங்க உயிர்நாடி சங்கு, இப்போ ஒரு மிருகங்கள் வந்து ஒரு மிருகத்தை தாக்குனா முதல்ல போய் சங்கை பிடிச்சிடும், பிடிச்சி ரத்தத்தெல்லாம் கொட்டினப்பறம் செத்து போயிடும். அது மாதிரி காங்கிரஸ் உடைய சங்கை போய் பிடிக்கிறதா முதல் வேலையே. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து பொதுமக்களுக்காக அல்ல, வெளிநாட்டில் உள்ள பதுக்கல் பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை ஆக்குறதுக்கு அல்ல, காங்கிரஸ் உடைய சங்க கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அவர் பணத்தெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. யாரும் அவங்க பதுக்கி வச்சிருந்த பணங்கள் எல்லாமே செல்லா காசு ஆயிடுச்சு. எது? டிமானிட்டைசேஷன்ல. அதுக்கு தான் மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதே போல இப்பவும் எலெக்ஷன் வருது, செலவழிக்கணும், ஏற்கனவே வீக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு அமுக்குவாங்க. பிஜேபி கையில பணம் இருக்கு, மற்றவர்கள் யாருக்குமே பணம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் பிடுங்கி அவங்கள வந்து இது எந்த விதமான போட்டி? காட்டு கிடையாது. காட்டு மிருகங்கள் நினைச்சது கழுத்தை போய் பிடிச்சி ரத்தத்தை குடிச்சிருதுல. பிஜேபி வந்து காட்டு மிருகம் நீங்க சொல்றீங்க. இதே காங்கிரஸும் எங்க 2 பேர் தாங்க. நீங்க பெரட்டி பேசாதீங்க, ரெண்டும் சேம் போட். இவங்க ஆட்சிக்கு வரட்டு இதே போல பண்ணுவாங்க, பழி வாங்குவாங்க. அதிமுக திமுக நீங்க பார்க்கல நம்ம தமிழ்நாட்டில் இப்படிதான் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க எடப்பாடியார் ஏதாவது ஒண்ணு பேசினா ஒரு குரல் கொடுத்தோடனே உடனே கொடநாடு அப்படின்னு இப்படி மிரட்டி 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 மிரட்டி
இது நல்ல அரசு இல்ல? அப்ப அவர் பேச விட மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ சிபிஐ, இடி, ஐடி போன்ற டிபார்ட்மெண்ட்களை கைக்குள் போட்டு பிஜேபி பல்வேறு அரசியல் கட்சியை முடக்கி திமுக போலீஸை கையில் வச்சுட்டு கொடநாடு இவருக்கும் கொடநாடுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது அதிமுக கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை. அவங்க வீட்டு சொத்து, அவங்க வீட்டை உடைச்சாங்க, அவங்க இவர் அடுத்த வீட்டுக்காரு. இவர் ஏதாவது எடப்பாடி ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே, எதிர்ப்பு கொடுத்த உடனே என்னாச்சு கொடநாடு மறந்துட்டா அப்படிங்காரு. ஒன்னு இவர் மிரட்டி அப்படி பண்றாங்க. இது ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கா இல்லையா? அம்மாவுடைய வீட்டை உடைச்சது எல்லாருக்கும், அதனாலதானே அமைதியா இருக்கிறாரு. இல்ல அதனால இல்லங்க, இவர் செஞ்சான்னு என்ன இருக்கு? எவனோ உடைச்சா அதான் உங்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச மூடி மறைக்கிறதுக்கு ஆச்சா? இவ 3 வருஷம் ஆச்சு, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு இல்ல? நீங்க லீகலா பாருங்க. மிரட்டி ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? இதான் மோடி செய்யறாரு. ஒரு வீக்னஸ் பிடிச்சிக்கிட்டு மிரட்டி இப்படிதான் மோடி எடப்பாடி ஆட்டி பார்த்தாரு. ஒரு லெவலுக்கு மேல என்னாச்சு? தெரிச்சிட்டாரு. நீங்க ஒரு பூனை இருக்குன்னு வைங்க, இந்த ரூம்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு செருப்பு வச்சு அடிக்க போனா கொஞ்சம் பயப்படும், ஜன்னலோடு ஏறி ஓட பார்க்கும். நீங்க ஜன்னலையும் கதவையும் அடைச்சிட்டு நீங்க ஒரு பூனை போய் அடிங்க, அது என்ன ஆகும்? உங்களை எகிரி கடிச்சிடும். பூனை சின்ன உருவம் தான். அதே போல பிஜேபி மோடி ஏறி எடப்பாடியை போட்டு மிதிச்சாங்க. ஒரு லெவலுக்கு மேல தெரிச்சிட்டு அதே கதைதான். தெரியல, ஒருத்தர் ஏறி ஓவரா மிதிக்க முடியாது, ஒரு லெவல் தான் தாங்குவான். இதே காட்டி பயமுறுத்திட்டே இருந்தா எடப்பாடி இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்த்தாச்சே, எதுக்கு ஆரம்பிக்கல, எவ்வளவு பகிரங்கமா எதிர்ப்பு. இன்னைக்கு நட்டாஜி ஒரு தேசிய தலைவர் இன்னைக்கு பேசுறாரு, ரூம் போட்டு உட்காந்துருக்காரு, வாங்க எட்டி பார்க்கலையே, நோ ரெஸ்பான்ஸ். அப்ப பயப்படாம செய்யறாரு. என் மேல இடி ரெய்டே வந்தாலும் சரி, என் மேல கேஸ் போட்டாலும் சரி, இனி எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒட்டு வரவு கிடையாது ஸ்ட்ராங்கா நேத்து பேட்டி கொடுத்துட்டாரு. யாரு? இவர் ஜெயக்குமார் வச்சு பேட்டி கொடுக்கல, அவரே கொடுத்துட்டாரு. அரசியல்ல பல்வேறு விஷயங்கள் மாறதான் செய்யும். ஏன்னா நிதிஷ்குமாரை நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்களும் பிஜேபி ஒட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. அமித்ஷா அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறாங்க. நாளைக்கு இது மாறாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நம்ம பாட்டாளி மக்களும் திமுகவும் ஒன்னா இருந்தாங்க, ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. திரும்ப இப்பவும் தூது விட்டுட்டு இருக்காரு கூட்டணிக்கு. அரசியல்ல பின்னாடி சேரும். அரசியல்ல எதுவுமே இன்றைக்கு சேராது. இந்த எலெக்ஷன்லயோ வெரி ஷார்ட் பீரியட்ல சேர மாட்டாங்க. சேராது இப்ப காலத்துல சேரலாம். அது மனுஷன் தானே, சேரலாம் சேராம போகலாம். இப்ப அம்மா சேரவே மாட்டேன்னு போனாங்க, இப்ப எடப்பாடி சேர்ந்தாங்க. இப்ப சீச்சி இந்த படம் பிடிக்கணும், இவங்களும் ஒமிட் பண்ணியாச்சு. இனி எடப்பாடி காலத்துல போய் யாரு முதல்ல வராங்க, அவங்க சேர்ந்தாலும் சேருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்க அந்த அதிமுக கட்சிக்குள்ள யாருமே விரும்பல. இவங்க ஏறி மிதிச்சு பயங்காட்டியே தாய் இல்லாத பிள்ளைகள் போய் கைவிடப்பட்டாங்கல்ல. இப்போ கலைஞர்னா ஒரு ஃபேமிலி, முரசிலிமார அவங்க இவங்க சொக்காரங்காரன் எல்லாம் இருக்காங்க. இவங்க கட்சி எங்க இந்த அதிமுக கட்சி ஒரு எல்லாம் மிக்ஸ்டு. செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கு வந்துடலாம். 21 முறை அவருடைய பெயில் அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிருக்கு. இது ஒரு விதமான பிரஷர் பில்ட் செய்யப்படுகிறதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக, மத்திய அரசாங்க வழியாக, அல்ல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் லெவலில் இருந்த நபரை முடக்கி போட்டோம்னா மற்றவங்களை மிரட்டக்கூடிய நம்ம பார்க்க முடியும். இல்லை, இதுல ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா, எல்லா அமைச்சரும் லஞ்சம் லாவணியத்தோட கொள்ள கோடி சிஸ்டியோடு தான் எல்லாம் கோடியா வச்சுதான் வராங்க. எந்த 2 கட்சியும் எடுத்துக்கங்க, 3 கட்சியும் எடுத்துக்கங்க, இந்தியாவில் உலகத்திலே எடுத்துக்கங்க, எல்லா அரசியல்வாதிகளும் கோடியா சேர்க்காங்கன்னா ஊழல் செய்துதான். அமெரிக்கா ஊழல் இல்லாம இருக்கு, சைனால ஊழல் இல்லாம இருக்கு, கம்யூனிஸ்ட் நாடு சைனாவும் ஊழல் தான். இது உலகம் ஃபுல்லா மனுஷனா இருந்தா அவ்வளவுமே பதவி பவர் வந்தோடனே அவனுக்குன்னு ஒதுக்கதான் செய்யறான். இது நடந்துக்கிற சம்பவம். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி செய்த காரியம் ஏழைகளுடைய சங்க போய் கடிச்சிட்டாரு. அதாவது 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் கண்டக்டர், டிரைவர், மெக்கானிக். இவரு அமைச்சரா இருக்காரு. அதிமுக பீரியட்ல ஒரு அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர். அப்போ 50,000 ரூபாய் அவன் கந்து வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, 15 வட்டி 20 வட்டிக்கு வாங்கியிருப்பான். எப்படி என் பிள்ளை வேலைக்கு போயிடும், மாசம் கொடுத்து அடைச்சிடலான்னு. இவன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் மந்திரி தானே, போஸ்டையாவது கொடுத்துருக்கலாம்ல. நீங்க இப்ப மற்ற கொள்ளைக்கெல்லாம் அவருக்கு தண்டனை கிடையாது. ஏழைகளினுடைய குமுறல் இறைவனை போய் தட்டி இவங்க முட்டாத்தனம் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? ஆக்சுவலா ஒரு இடி ரைடு வந்தாங்கன்னா, வாங்க மேடம், வாங்க சார், வாங்க டீச்சர் சாப்பிட்டீங்களா, பிரியாணி ஆர்டர் பண்ணட்டுமா, அப்படிதான் செய்வாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, உடனே அவங்க பேசுவாங்க, நீங்க என்ன கேட்கீங்களோ அங்க தந்துருதோம்,
உடனே உங்கள் மேலே 4000 கோடி ஏதோ டிஃபால்ட் இருக்குது, ஒரு 2000 கோடி தந்துடுவீங்களா? ஓகே சார் நாங்கள் தந்துடுறோம். உடனே இவங்க ரைடு மாரி 2000 ஒரே நாளில் 200 இடத்துல ஆராய்ச்சி நடந்துப்பாங்க. அப்புறம் வெளியே வந்து எல்லாமே சுத்தமாக இருக்குன்ட்டு அறிக்கை விட்டு வந்துருவாங்க, ஒரு 2000 கோடி வாங்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச அமைச்சர்கள் வீட்டை நடந்ததை ப்ராக்டிக்கலாக பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பேரை சொல்ல விரும்பலை. வாங்க வாங்க டீ குடிங்க கூலாக அமைச்சர் டீல் பண்ணாங்க. இவர் வந்து என்ன பண்ண தெரியுமா, ரவுடி செட்டை வீட்டு வாசலில் கொண்டு விட்டு வேலைக்கு வந்த அவங்க வந்து யார், அவங்களாம் IAS அதிகாரிகள், பெரிய குரூப் 1 படித்து வந்தவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள். இவங்களுக்கும் என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, லேடிஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் பிடிச்சி, அதிகாரிகள் ஹேண்ட்பேக்கை பிடிச்சி அடித்து சேலையை இழுத்து இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு மிருகத்தனமான காரியத்தை செந்தில் பாலாஜி டீம் செஞ்சுட்டு, இதுக்கு மோடி பழி வாங்கல, ஈடியில் உள்ள அதிகாரிகள் வெடி பிடிச்சிருக்காங்க. எப்படி நம்மள கை வைக்கலாம் அப்படின்னு புரியல உங்களுக்கு? ஏங்க அவங்க டியூட்டியா வந்திருக்காங்க, உங்களுக்கு மேல எதிரியா? அவங்க அரசு ஊழியர், அவங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வருது, ஒரு டீமா வராங்க, நீங்க அவங்களை வெல்கம் தான் பண்ணணும். அவங்க உங்களுக்கு எதிரி கிடையாது, அனுப்புனது யாரு? மேல இருந்து வருது. நீங்க வேலைக்கு வந்து ஸ்டாஃப் போய் அடிச்சீங்கன்னா அவங்க அரசு ஊழியர் இல்லைங்க. நீங்க வேற 2000 கோடி கொடுக்க போறது அவங்க கைக்க போகுது. அவங்க ஜஸ்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்போ அது நடந்துகிட்ட விதம், அவர் தலையெழுத்து சரியில்லை. அந்த ஏழைகளுடைய கண்ணீரும் குமுறலும் இவங்களை கையை நீட்ட வச்சு இடி ஆபீசர்ஸ்க்கு அது ஒரு கோபத்தை, விரோதத்தை, பகை. இப்ப அதுக்கப்புறம் ஒரு ரைடு யாருக்கு? பொன்முடி வீட்டு வந்துச்சு, எல்லாரும் வீட்டுல இருந்துச்சு, என்ன தூக்கி இப்படியே தூக்கி உள்ள வச்சாங்க. எத்தனை ரைடு வந்துச்சு அதுக்கப்புறம்? இதுக்கு முன்னாடி எத்தனை வீடுகள் ரைடு வந்திருக்கு? பாலாஜி யாரு, நம்ம ராஜேந்திர பாலாஜி, அந்த பாலாஜி, எல்லா பாலாஜி ரைடு போச்சு, என்ன தூக்கி உள்ள தூக்கி வச்சாங்க. இதெல்லாம் நாட்டில் நடக்கிற இயல்பு. உனக்கு எவ்வளவு அடிச்சிருக்கா? 2000 கோடியா? எனக்கு ஒரு 1000 கோடி கொடு, விட்டுட்டு போயிருது. எங்க ஊழியக்காரங்க ஒரு திட்ட கூட பால் தினக்கு 2 பேர் ரைடு அடிச்சாங்க. 5 கிலோ தங்கம் நாங்க கைப்பற்றினோம், இவ்வளவு பணம் கணக்கு இல்லாம அங்க காருண்யாவில் இருந்தது வச்சதுன்னா 5 நாளா இதுதான் ஓடிடுச்சு. கடைசியில் 5ஆவது நாள் என்ன பண்ணா தெரியுமா? நாங்க எல்லாம் கணக்கு அவர் திறந்து கொடுத்தார், நாங்க எல்லாம் பார்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது, தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவுதான். 500 கிலோ தங்கத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க, கருத்து ரோம் போயிருவாங்க. இவங்களும் சரி நம்மளை விட்டா போதுன்னு பிறகு சம்பாதிக்கலான்னு விட்டு கொடுத்துருவாங்க. உடனே எல்லாம் சால்வ். நீங்க ரைடு நடந்துச்சுல பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ்ல என்ன நடந்துச்சு? இந்த இடி ரைடு மூலம் அஃபெக்ட் ஆனது ஒரே ஆளு பாலாஜி தான். ஏன்னா கை நீட்டினதுனால. இன்னொன்று ஏழைகளுடைய வயிற்றச்சலும் சாபமும் தான் இன்னைக்கு அவர் பாம்போல உள்ள இருக்காரு. உண்மையாவே ஹார்ட் அட்டாக்கோ இல்லை உண்மையாவே அறுத்துட்டாங்களான்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது வரைக்கும் ஜென்ட்ல ஓடி ஓடி ஓட்டு கேட்டாரு, திடீர்னு அம்மா நெஞ்சு வலிக்கினாரு, கருத்துல உள்ள வச்சு அறுத்து எடுத்துட்டாங்க. பால் பாதிக்கும் பாதிக்க கீழே போயிட்டார். அப்போ பாருங்க, நியாய தர்மங்கள். நீங்க 1000 கொள்ளை அடிச்சாலும் ஏழைகளுக்கு தர்ம காரியங்களை செஞ்சா நீங்க வாழ முடியும். அதாவது அவங்க சாபத்தை தீர்க்கும். நீங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சாலும் ஏழைகள் வயிற்று அடிக்கக்கூடாது. அரசு பணத்தை நீங்க ஜாபுக்கு அடிச்சுட்டு போறீங்க, ஏழையை தொடுமா வயிற்றுச்சுங்க. எவ்வளவு பேர் வயிற்றுப்படுமா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு 50,000 5 கோடி மதி. ஓட்டு வீட்லையும் ஓலை வீட்லையும் இருப்பாங்க. 50,000 பெரிய பணம். இன்னைக்கு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல. இதுதான் செந்தில் பாலாஜிக்கு வந்த தண்டனை, வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.